கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 1 யோவான் 4 அதிகாரம் 12 வசனம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூர்ணப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லும் ராஜா. யாரெல்லாம் இணைந்திருக்கோம் அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்க உங்கள் பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ளே பேச வேண்டும். உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். காலம் கடைசியா இருக்கு. கடைசி காலத்துல அக்கிரமம் மிகுதியாய் போகும், அன்பு தணிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு குடும்பத்துல அக்கிரமம் அதிகமாகும் போது அந்த இடத்துல சத்துருதான் இருப்பான். அதே நேரத்துல அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கு. அன்பு இல்லாத இடத்துல சத்துருதான் இருப்பான். அன்பு நமக்குள்ள இருக்கும்போது தேவன் வாசம் பண்ணுகிறார். இந்த வசனத்துல ஆழமான கருத்து இருக்கு. தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் அன்பு கூற அழைக்கப்படுகிறோம். 24 மணி நேரம் அன்பு கூறுங்க. தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உடனே சில குடும்பத்துல கேட்பீங்க, பிரதர் நாங்க எவ்வளவு தூரம் இறங்கி இறங்கி போனாலும் மறுபடியும் இப்படி நடக்கே அப்படிப்பீங்க. மன்னிப்போம், அன்பு கூறுவோம். கிரியையிலே உண்மையிலே நம்ம அன்பு கூறுவோம். செயல்ல காமிக்கணும், உண்மையாக இருக்கணும். நம்ம அன்பு கூறுவோம். தேவன் நமக்குள் நிலைத்திருப்பார். சுவாசமுள்ள மனுஷனை நம்பதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. மனுஷனை நம்பி 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 ஏமாந்து போறாங்க ஜனங்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? உன்னை போல பிறனை நேசிக்கணும். நிறைய குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, இருக்கிற பணம்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க, நகையை கொண்டு கொடுத்துருக்காங்க, இப்படி நிறைய சேட்டை பண்றாங்க. அதுக்கப்புறம் பணம் வரலன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்ம எப்படி தெரியுமா வாழணும்? அன்பு கூறணும், உண்மையா அன்பு கூறணும். நம்மளால முடிஞ்சா எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணணும். சில குடும்பத்திலே ஹெல்ப் பண்றேன்ட்டு ஹெல்ப் பண்ணிடுறாங்க. கணவருக்கு தெரியாம தூக்கி கொடுத்துருக்காங்க, புருஷனுக்கு தெரியாம நிறைய காரியம் நடந்துருது. சில குடும்பத்திலே மனைவிட்ட கேட்காம கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இப்படி நிறைய காரியம் இருக்கு. அன்பு கூறணும், உண்மைதான். என் வாழ்க்கையில நான் வியாபாரத்துல இருக்கும்போது ஒரு மனுஷன்ட்ட அன்பு கூர்ந்தேன். அன்பு கூர்ந்துட்டு இருக்கும்போது மாந்திரியம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே குழப்பமாயிட்டு. லாஸ்ட் பைபிள்ல என்ன ஆன்சர்னு சொல்லி நான் வாசித்து பார்த்தேன். அந்நிய நுகத்துல போய் பிணைக்கப்பட்டு, அவிசுவாசியோடு போய் பிணைக்கப்பட்டு, அநீதியா வாழ்ற ஜனங்களோடு போய் பிணைக்கப்பட்டு, இருளில வாழ்ற ஜனங்களோடு போய் பிணைக்கப்பட்டு, பேலியால் விக்கிரத்துக்குள்ள ஒரு நபர்கிட்ட போய் பிணைக்கப்பட்டு, நம்ம யார்கிட்ட பழகுறோம், எப்படி பழகுறோம், எந்த அளவுல பழகுறோம், இது எல்லாம் நம்ம யோசிக்கணும். நம்ம அன்பு கூறும்போது தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு நபர்கிட்ட நம்ம எச்சரிப்போட தான் இருக்கணும். ஏன்னா அங்குள்ள கிரியையில நம்ம கற்றுக்கொண்டு அது தப்பாய் போயிடும். நம்ம அன்பு கூறணும், ஆனா அங்கிருந்து நம்ம எதுவும் எதிர்பார்க்க கூடாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் கண்ணீர் வருது அப்படின்னா, அன்பு கூறுவாங்க, பதிலுக்கு அன்பு எதிர்பார்ப்பாங்க. அவங்க அன்பு கூறாத பொசிஷன்ல கண்ணீர் வந்துடும். அப்ப நம்ம கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும். நம்ம அன்பு கூறணும், நம்ம தேவன்கிட்ட அன்பு கூறணும். உன்னை போல பிறனை நேசி சொல்லி வேதம் சொல்கிறது. யார்கிட்ட பேசுறோமோ நம்ம உண்மையான அன்பு கூறணும். கிரியையில இருக்கணும், செயல்ல இருக்கணும், உண்மையா இருக்கணும். அவ்வளவுதான். அப்படி நம்ம அன்பு கூறும்போது தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். வசனம் என்ன போட்டிருக்கு? தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். உன்னை போல பிறனை நேசிக்கும் போது
தேவன் என் இருதயத்துக்குள்ள வாசம் பண்றார். அதுதான் எனக்கு வேணும். அந்த பரிபூர்ணமான அன்பை நான் பெற்றுக்கொள்ளணும். அந்த பரிபூர்ணமான அன்பை பெற்றுக்கொள்ளதான் இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நடந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. புதிய நாளை காண செய்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலை அடைபடுத்தும். புது கிருபையால் நிரப்புங்கப்பா, புது வல்லமையினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிரசன்னத்தினால முடுங்க ராஜா. புது எண்ணெயால எங்களை அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. சத்துருக்கள் மேல அபிஷேகம் எங்களை நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் யுத்த அபிஷேகம் தாங்கப்பா. கல்வாரி அன்பினால் எங்களை நிரப்புங்கப்பா. பரிசுத்தாவினால் எங்களை நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகம் எங்களை நிரப்புங்கப்பா. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புற சொன்ன வசனப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் அக்னியினால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்க பிள்ளைகளை நிரப்பி ஆசிரியர் ராஜா. கிருபையின் வரனால் நிரப்புங்கப்பா. ஞான வரனால் எங்களை நிரப்புங்கப்பா. தீர்க்கதரிசன வரனால் எங்களை நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. ஞான வரனால் நிரப்புங்கப்பா. மகிமையின் ஆவியானவரே எங்க மேல தங்கிரு ராஜா. கிருபையின் ஆவியானவரே எங்களுக்குள்ள வாசம் ராஜா. விண்ணப்பத்தின் ஆவியானவரே எங்களுக்குள்ள வாசம் ராஜா. உணர்வுள்ள ஆவியானவரே எங்களுக்குள்ள வாசம் ராஜா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு உங்களுடைய நல்ல ஆவியை தாங்க ராஜா. உணர்வுள்ள ஒரு இதயத்தை தாங்க ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரியர் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியர் ராஜா. விசேஷமாக எந்தெந்த குடும்பத்தில் அதிகாலையில் இணைந்திருக்காங்களோ காண்டாமிருத்துவத்து பலனை தாங்க ராஜா. மான் கால்களை தாங்க ராஜா. ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்க ராஜா. துதியின் அபிஷேகம் நடக்கும் ராஜா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ நாங்க எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள வர வேண்டும். எல்லா குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதி ராஜா. விசேஷமா எந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்துங்களோ எங்க இதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்தாவியன் மட்டும்தான் இருக்கணும். தேவையில்லாத எந்த ஒரு எண்ணங்களோ சிந்தனைகளோ எதுவும் உள்ளவர் கூடாது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே வேல் அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாங்க. இந்த நாளில் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பத்தையும் குமாருடைய ஆவியால் நிரப்பி ஆசீர்வதிங்க ராஜா. எங்களுடைய அவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் அவைமா மாறட்டும். எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவின் ரத்தம் மாறட்டும் ராஜா. எங்களுடைய நினைவு எல்லாம் கிறிஸ்து நினைவா மாறட்டும் ராஜா. இரவும் பகலுமாக வேதத்தை வாசிக்க தியானிக்க கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கும் ராஜா. கொழுந்து விட்டு அக்னிகளை உள்ளத்துக்குள்ள பற்றி பிடிட்டுப்பா. அப்பா விசேஷமா மாம்ச சிந்தை அழிக்கப்படட்டும். கல்லான இதயத்தை எடுத்து போட்டுருங்கப்பா. தேவையில்லாத எண்ணங்கள் எதுவும் இருக்கக்கூடாதுப்பா. விசேஷமாக கண்கள் இச்சை அப்பா எல்லாவற்றையும் மேற்கொள்ள கிருபை தாங்க ராஜா. இந்த நாளின் சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்மக்கிரியை அழிக்கப்படட்டுப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் சுட்டு எரிக்கப்படட்டுப்பா. தேவையில்லாத எந்த ஒரு மாம்சக்கிரி செயல்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எல்லா செத்த கிரியில அழிக்கப்படட்டும் ராஜா. இந்த நாளின் உமக்கு பிரியமானபடி நாங்க வாழும் ராஜா. கண்கள்ல கழிக்கும் பொழுது ராஜா வீண் வார்த்தை பேசாதபடிக்கு அப்பா என்னோட நாவு வேலையடைங்க ராஜா. கண்ணீர் அபிஷேகம் நடப்பு ராஜா. ஆத்துமா பாரத்தை தாங்க ராஜா. உமக்கு பிரியம் இல்லாத எந்த ஒரு இடத்துக்கும் நாங்க போகக்கூடாது ராஜா. விசேஷம் அந்த நாளில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. பிதாவின் சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தீமையான காரியங்களை வெறுத்து நன்மையை பின்பற்ற அப்பா கிருபை தாங்கப்பா. தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமா வாழ கிருபை தாங்கப்பா. எப்பொழுதும் நன்மை செய்ய அப்பா எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கிருபை தாங்கப்பா. எல்லாவற்றைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாங்கப்பா. இடைவிடாமல் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தருடைய பாதவில் அர்ப்பணிக்கும் ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ சத்திய ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து சகல சத்தியத்துக்குள் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். கட்டளைக்கு கீழ்ப்படிய கற்பனை கை கொள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கும் ராஜா. நற்கிரியை செய்ய நன்மை செய்ய தானந்தரம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. அந்த நாளில் எந்தெந்த குடும்பத்தில் அர்ப்பணிக்கணும் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உண்மை சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் உங்க பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்களோ அவனுடைய அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்க. அவனுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க ராஜா. சகல குடும்பத்தையும் கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி நாங்க வாழைகளை தாழ்த்துறோம் ராஜா. பலகணிகளை திறந்து பண்டகசாலை திறந்து எல்லா குடும்பத்தையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்துறோம் ராஜா. நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று பேசும்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவனுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் என்று பேசும்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா.
உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பெறுவான் என்று பேச ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கலந்து ஆசிரிங்க. இந்த நாளில் உமக்கு பிரியமானோட வாழ என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்க பொறுப்படுத்துங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்து விடுறோம். துதிகான மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிழ்ந்ததாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோட கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஊழியர்களுக்கு அதோட ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.